மினிமம் எனர்ஜி, மேக்ஸிமம் இம்பேக்ட். 2 ஸ்டூடெண்ட் அவங்களோட கராத்தே மாஸ்டர்கிட்ட ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் மாஸ்டர் கூப்பிட்றாங்க, 2 பேருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஒரு உடன் பிளாக் கொடுக்குறாங்க, 2 பேர் அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்து அதை பஞ்ச் பண்ணுறான், பவராக பஞ்ச் பண்ணுறான், பிரேக் ஆகலை. திரும்பவும் பஞ்ச் பண்ணுறான், பிரேக் ஆகலை. அவனுக்கு பெயின் ஆகுது, அதனால ஸ்டாப் பண்ணிடுறான். அடுத்து இன்னொரு பையனை பிரேக் பண்ண சொல்கிறாங்க. அவன் ஃபஸ்ட் ஒரு பஞ்ச் பண்ணுறான், அப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கான், அப்புறம் திரும்ப ஒரு பஞ்ச் பண்ணுறான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டு திரும்ப ஒரு பஞ்ச் பண்ண உடனே உடஞ்சிருது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த மாஸ்டர் கூப்பிட்டு 2 வாட்டி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எனர்ஜி ஃபுல்லாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உன்னோட எனர்ஜி, டைமிங் அண்டு கண்ட்ரோல், இந்த 3யுமே நம்ம வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சால் சக்ஸஸ் ஆகும். நம்ம எல்லாமே என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் வந்து சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. மினிமம் எனர்ஜி, மேக்ஸிமம் இம்பேக்ட். அதனால தான் டைமிங், ஃபோக்கஸ் அண்டு கண்ட்ரோல், இந்த 3யுமே கரெக்டாக ஒரு சேர நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் உங்கள் கைக்குள்ளே வந்துடும். ஸோ மினிமம் எனர்ஜி வித் மேக்ஸிமம் இம்பேக்ட். தேங்க்யூ.